தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர மத்திய கல்வி வாரியம் முடிவெடுத்திருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக மும்மொழி பாடத்திட்டத்தை கட்டாயப்படுத்தியுள்ளது. அதன்படி வரும் 2026-27 கல்வியாண்டு முதல் புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழிக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் படிப்படியாக அனைத்து வகுப்பிற்கும் அமல்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் 10ஆம் வகுப்பு வரை மும்மொழி பாடத்திட்டம் முழுமையாக கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. புதிய தேசிய பாடத்திட்டத்தின்படி மும்மொழிக் கொள்கையில் மாணவர்கள் படிக்கும் 3 மொழிகளில் குறைந்தபட்சம் 2 மொழிகள் இந்தியாவை சேர்ந்தவையாக இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல மொழி சார்ந்த கல்வியை வாரியம் படிப்படியாக செயல்படுத்தி வருவதன் தொடர்ச்சியாக 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்களுக்கு 3வது மொழி கட்டாயமாக்கப்படும் என்றும் இதன் மூலம் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தது 2 இந்திய மொழிகளையாவது கற்பது உறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையில் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் படித்துவிட்டு திரும்பும் மாணவர்கள் 8-9ஆம் வகுப்பு வரை தாங்கள் படித்த 3வது மொழி உள்நாட்டு பள்ளிகளில் கற்பிக்கப்படாமல் இருந்திருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதிகளின்படி அந்த மாணவர்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படலாம் என்றும், இருப்பினும் அவர்கள் கல்வி திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மொத்த பாடங்களின் எண்ணிக்கையை முழுமையாக கற்பது கட்டாயம் என்று சிபிஎஸ்இ தெளிவுற அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல் பாடங்களில் இருநிலை தேர்வு முறை அறிமுகப்படுத்துவது பற்றிய விளக்கத்தையும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. மாணவர்களின் பன்முகத்திறனை வளர்க்கும் நோக்கில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் உடற்கல்வி, கலைக்கல்வி மற்றும் தொழிற்கல்வி ஆகியவை கட்டாய பாடங்களாக்கப்பட்டுள்ளன. கல்வித்துறையில் செய்யப்படும் இந்த சீர்திருத்தங்கள் 2026-27 கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு முதலில் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கையை தொடர்ந்து எதிர்த்து வரும் தமிழக அரசு கொள்கைகளை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது என்று கூறியுள்ளது. சிபிஎஸ்இ சீர்திருத்தம் பற்றி பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பெரியார் வகுத்தளித்த இருமொழிக் கொள்கையை எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் முதலமைச்சர் உறுதியாக பேணி பாதுகாத்து வருகிறார் என்றும், 3458 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்க முன்வந்த போதும் கொள்கைகளை திணிக்க இயலாது என்று திட்டவட்டமாக கூறி தமிழ்நாடு அரசு மத்திய அரசின் நிதியை நிராகரித்ததை குறிப்பிட்டுள்ளார். மாநில பாடத்திட்டமும் அதன் அடிப்படை கோட்பாடுகளும் எவ்வித சமரசத்திற்கும் உட்படாமல் நிலைத்திருக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார்.